Hello everyone, this is Professor Suresh. Vector calculus ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வெரிஃபை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே கண்டுபிடிக்கணும். ஸ்டோக்ஸ் தியரத்தோட ரெண்டு சைடுமே கண்டுபிடிக்கணும். வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் எஃப் அண்ட் எஸ். எஃப் அப்படிங்கிறது வெக்டார் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் ஜீரோ. இதோட மீனிங் என்னன்னா ஒய் கியூப் ஐ மைனஸ் எக்ஸ் கியூப் ஜே ப்ளஸ் ஜீரோ கே வெக்டார் அப்படின்னு அர்த்தம். எஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் bounded by x square plus y square less than or equal to 1, z equal to 0. x square plus y square less than or equal to 1 அப்படிங்கிறது ஒரு closed unit disk. அதாவது x square plus y square equal to 1 அப்படிங்கிறத நம்ம 3 டைமென்ஷனில் ட்ரா பண்ணணும் ஸ்பேஸில். அதில் அந்த சர்க்கிள் மேலே இருக்கிற கர்வ்ஸ் அதே மாதிரி 3 டைமென்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்பியர் மாதிரி வந்துடும். ஸோ சர்க்கிள் மேலே இருக்குது, அது போக அதுக்குள்ளே இருக்குது, அந்த டிஸ்க்குள்ளே இருக்குது. அதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ நமக்கு ஸ்டோக்ஸ் தியரம் சொல்யூஷன். ஸ்டோக்ஸ் தியரம் அதோட ஸ்டேட்மெண்ட் இது. டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் கர்ல் எஃப் டாட் என் டிஏ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் ஆர் டேஷ் ஆஃப் எஸ் டிஎஸ். இந்த எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அப்படின்றக்காக வரும், அதை யூஸ் பண்ணணும். இந்த கர்ல் எஃப்ங்கிறதுக்கு சம் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா டெல் கிராஸ் எஃப்னு டேரெக்டாகவே போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது to find left hand side. To find left hand side. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது இதுதான். அப்போ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை கூட இங்கே நம்ம எழுதிக்கலாம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் கர்ல் எஃப் டாட் என். இந்த கர்ல் எஃப்ங்கிறது ஒரே ஒரு வேல்யூ, அதனால வச்சுக்கலாம். வெக்டார் எஃப் டாட் டாட் என் வெக்டார் டிஏ. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா இதுக்குள்ளேயே நமக்கு பார்த்தா தெரியுது இந்த கர்ல் எஃப்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கர்ல் எஃப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கர்ல் எஃப் எஃப் வெக்டார், ஒரு வெக்டாருக்கு கர்ல் அப்படிங்கிறது என்னன்னா நோட்டேஷன் வந்து பார்த்தோன்னா டெல் கிராஸ் எஃப். டெல் கிராஸ் எஃப், டெல் கிராஸ் எஃப் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு டிட்டர்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் ஐஜேகே அப்படின்னு போட்டுக்குவோம். செகண்ட் ரோவில் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் இந்த மாதிரி போட்டுக்குவோம். டோ பை டோ ஒய் இங்கே டோ பை டோ இசட். ஸோ தேர்ட் ரோவில் என்ன பண்ணோம்னா எந்த வெக்டாரோட கிராஸ் எஃப் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த எஃப் வெக்டாரோட காம்போனன்ட்ஸை எழுதணும். ஸோ இங்கே நமக்கு எஃப் வெக்டார் என்ன இருக்குது அப்படின்னா எஃப் வெக்டார் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் ஜீரோ. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எஃப் ஒன். இங்கே சைடில் எழுதுகிறேன். எஃப் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் ஜீரோ. அப்போ இதிலிருந்து எஃப் ஒன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ இது எஃப் ஒன். அது செகண்ட் பிளேஸ் செகண்ட் காம்போனன்ட் ஜே காம்போனன்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எஃப் டூ. அப்புறம் தேர்டு வந்து எஃப் த்ரீ. ஸோ ஜென்ரல் ஃபார்முலாவில் இங்கே எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ இதான் நமக்கு டெல் கிராஸ் எஃப் கூடிய ஜென்ரல் ஃபார்முலா. எஃப் ஒன், அதுக்கப்புறம் இங்கே எஃப் டூ, அதுக்கப்புறம் இங்கே எஃப் த்ரீ, இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ டிட்டர்மெண்ட் இந்த இடத்துல டிட்டர்மெண்ட் ஆஃப் திஸ் வேல்யூ இப்படி வரும் நமக்கு. ஸோ இதை வந்து டெல் கிராஸ் எஃப் கூடிய ஃபார்முலா. ஸோ இங்கே நமக்கு எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ தெரியும். ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எஃப் ஒன் அப்படிங்கிறது ஒய் கியூப், அதே மாதிரி எஃப் டூ அப்படிங்கிறது மைனஸ் எக்ஸ் கியூப். மைனஸ் எக்ஸ் கியூப்
அப்புறம் F3ங்கிறது 0. இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆக்சுவலாக அது வெக்டாராக வரும், ஏன்னா அது கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இதோட மீனிங் என்னென்னா, நம்ம டிட்டர்மினன்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் நமக்கு ஐ வெக்டார் இருக்குது. அப்போ ஐ வெக்டார் இன்டூ டோ பை டோ ஒய் இங்கே 0. அப்போ டோ பை டோ இதோட மீனிங் என்னென்னா, 0வை வித் ரெஸ்பெக்ட் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்போ 0 தான். அப்புறம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இடையில மைனஸ் வரும். இங்கே மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே டோ பை டோ இஜெட் இருக்குது. அப்போ டோ பை டோ இஜெட் மைனஸ் எக்ஸ் கியூப்னு வரும். வித் ரெஸ்பெக்ட் இஜெட் அப்படிங்கிறதுனால இதுவும் நமக்கு 0 ஆயிடும். அப்புறம் அஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஒரு மைனஸ் ஜே வெக்டார் அப்படின்னு போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா டோ பை டோ எக்ஸ் இங்கே 0, 0வை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. அப்புறம் டோ பை டோ இஜெட் ஒய் கியூப், ஸோ அதுவும் 0. ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு கே வெக்டார். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் ரிமூவ் பண்ணிடலாம், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இங்கே டோ பை டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப். இப்போ மைனஸ் எக்ஸ் கியூபை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ மைனஸ் 3x². அப்புறம் டோ பை டோ ஒய் ஒய் கியூப், ஒய் கியூபை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இடையில ஒரு மைனஸ் போடுவோம். இப்போ மைனஸ் 3y². அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காம்போனன்ட் 0 தான், 0 மைனஸ் 0 0 தான் வரும். அப்போ இதை இந்த மாதிரி ப்ராக்கெட் ஃபார்மில் இப்படி எழுதலாம். 0 செகண்ட் பிளேஸ்லையும் 0, தேர்ட் பிளேஸில் வந்து நமக்கு மைனஸ் 3x² மைனஸ் 3y². இதான் வந்து நமக்கு டெல் கிராஸ் எஃப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் நமக்கு. ஸோ இந்த டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிச்சோன்னே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெல் கிராஸ் எஃப்ல வர காம்போனன்ட்ஸை வரிசையாக வந்து F1 டேஷ் F2 டேஷ் F3 டேஷ்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே 0ங்கிறது F1 டேஷ், F1 வேற F1 டேஷ் வேற கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த காம்போனண்ட்டை F1 டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து F2 டேஷ் 0, அடுத்து இருக்கிறது வந்து F3 டேஷ். இந்த மாடலில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஸ்டெப் 2 நமக்கு மைனஸ் F1 டேஷ் டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல திடீர்னு எஃப் என்ன அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ எஃப்ங்கிறது இங்கே என்னன்னா, நமக்கு ஜென்ரல் ஃபார்முலாவில் இஜெட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் எஃப்னு எடுக்கணும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ல. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்குன்னா இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஃப்ங்கிறது தெரிஞ்சிடும். தட் இஸ் எஃப் இஸ் நத்திங் பட் 0 இந்த இடத்துல. ஸ்மால் எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு 0, அதான் இந்த ஸ்மால் எஃப். ஸோ இப்போ நான் எழுதுறது ஜென்ரல் ஃபார்முலா மைனஸ் F2 டேஷ், மொதல் F1 டேஷ் போட்டோம். ஸோ அடுத்து F2 டேஷ் டோ எஃப் பை டோ எக்ஸ் மொதல் போட்டோம். ஸோ இப்போ டோ எஃப் பை டோ ஒய். ஃபைனலாக வருது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் F3 டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு, இது நமக்கு அந்த ஃபார்முலாவில் இன்டெகிரலுக்குள்ளே போடும்போது கண்டுபிடிக்கணும், அதுக்காக இங்கே கண்டுபிடிச்சிடும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருக்குது, F1 டேஷ் பார்த்தீங்கன்னா 0 தான், 0. டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன வரும், எஃப்ங்கிறதே 0, அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸும் 0 தான். அகைன் மைனஸ் F2 டேஷ் ஆல்ரெடி 0, டோ எஃப் பை ஸ்மால் எஃப் அது, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 0 தான், டோ எஃப் பை டோ ஒய் 0 தான். அப்புறம் ப்ளஸ் F3 டேஷ்னு இருக்குது, ப்ளஸ் F3 டேஷ், பட் அது அங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்கணும் அதை அப்படி எழுதிடலாம், மைனஸ் 3x² மைனஸ் 3y². அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா மைனஸ் 3x² மைனஸ் 3y². இது ஸ்கேலார் ஃபங்க்ஷன், அதனால் இங்கே ஐஜேகே வராது, ஸோ அதனால் பாக்ஸில் போட்டு எழுதும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்டெப் 2. இதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 3ல நம்ம அந்த இன்டெகிரல் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இன்டெகிரல் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அது டபுள் இன்டெகிரல், ஏன்னா அதுக்கு தேவையானது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டபுள் இன்டெகிரல் ஓவர் எஸ், நமக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுறேன். கேர்ல் எஃப், அந்த கேர்ல் எஃப் டாட் என்னங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வேற ஒன்று. கேர்ல் எஃப், இது கேபிட்டல் எஃப், இது டாட் என் டிஎஸ், இந்த வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டபுள் இன்டெகிரல் ஓவர் எஸ், இந்த கேர்ல் எஃப் டாட் என் அப்படிங்கிறதா இந்த வேல்யூ வரும். அது அப்ளை பண்ணோன்னா, ஸோ அதான் நம்ம டேரெக்டாக அங்கே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாவை இதுக்கு அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. இதுதான், இதை அப்படியே எழுதிக்கலாம் ஜென்ரல் ரிசல்ட்டுக்காக.
ds அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் double integral over s minus 3x square minus 3y square. இந்த ஸ்டெப்லேயே கூட இந்த ஓவர் எஸ் ஐ மீன் லிமிட் வந்து நம்ம போட்டுடலாம். அதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக டிஏ அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பில் கூட ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். டிஏ இங்கே இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றும்போது நம்ம டிஏன்னு மாற்றிடணும். டிஏன்னு வரும். ஸோ இந்த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இந்த டபுள் இன்டெக்ரல் வந்து இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இதை வந்து ஆர் தீட்டா ஃபார்முக்கு மாற்றிடும். இப்போ டபுள் இன்டெக்ரல் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர் டிஆர் டி தீட்டா அப்படின்னு போடுவோம். கால்குலேஷனில் படித்த அதே விஷயம் தான், டி தீட்டா. அப்போ ஆரோட லிமிட்டிங் என்ன வரும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எஸ்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அப்புறம் இஜட் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இட் இஸ் அ யூனிட் சர்க்கிள். அப்போ ரேடியஸ் வந்து 1. அப்போ நமக்கு இங்கே வந்து என்ன வரும்னா 0 to 1, ஆரோட வேல்யூ வந்து 0 to 1. இது ஃபுல் சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ தீட்டாங்கிறது என்ன ஆயிரும்னா 0 to 2π. இந்த இடத்துல வந்து -3x². ஸோ நம்ம -3 காமனாக எடுத்துடலாம். -3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா x² + y² வரும். அந்த x² + y² தான் நமக்கு இங்கே r². அதனால இதை வந்து நம்ம அப்படியே r² அப்படின்னு, அப்போ -3r² அப்படின்னு மாறிடும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் இந்த -3 இங்கே போட்டுட்டு r² × r என்ன வரும்னா r³ அப்படின்னு வரும். இப்போ நமக்கு லிமிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நான் லிமிட்டை வந்து ஐ மீன் இன்டர்வலில் வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஆருக்கு தனியாகவும் தீட்டாவுக்கு தனியாகவும் எழுதிடலாம். அப்போ ஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா 0 to 1 dr அப்படின்னு வந்துடும். இன்ட்டு ப்ராடக்ட் ஆர்டினரி ப்ராடக்ட்டு 0 to 2π டி தீட்டா. ஏன்னா தீட்டாவில் வேறு எதுவும் நமக்குள்ள இல்லை. ஸோ டி தீட்டா அப்படின்னு வந்துடும். r³ வித் ரெஸ்பெக்ட் ஆர் இன்டகிரேட் பண்ணணும். -3 முன்னாடி இருக்குது. அப்போ -3 r³ இன்டகிரேட் பண்ணோன்னா r⁴/4. அந்த /4 நான் இங்கே போட்டுக்கிறேன். எனக்கு கான்ஸ்டன்ட் தான். லிமிட் வந்து 0 to 1. இங்கே இன்டகிரல் டி தீட்டா நமக்கு என்ன வரும்னா தீட்டா. ஸோ லிமிட் வந்து 0 to 2π. -3/4 -3/4. ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆருக்கு பதிலாக 1 வரும். 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் 0. அப்போ 1 இங்கே. இங்கே வந்து தீட்டா இருக்கிறதுல 2π அப்புறம் -0. அப்போ 2π தான் வரும். ஸோ 2π அப்படின்னு போட்டு இந்த 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டினாமினேட்டரில் 2 வந்துடும். இப்போ ஃபைனலாக நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது -3π/2. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த டபுள் இன்டெக்ரலில் போட்டு நம்ம வச்சுக்க வேண்டியதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு -3π/2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபைண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. இதை வந்து நீங்கள் ஹெட்டிங் மாதிரி போட்டுக்க வேண்டியதான் எக்ஸாம்பிள் எழுதும்போது. டு ஃபைண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ஆக்சுவலாக நம்ம இங்கே ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஓவர் சி f டாட் r டேஷ் ஆஃப் எஸ்ங்கிறத இங்கே ஷார்ட்டாக r டேஷ்னு போடுறேன். r டேஷ் ds. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கிவன் சர்ஃபேஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா the given surface is bounded by the curve C. நீங்கள் அதை அப்படியே எழுதிருங்க. the given surface is bounded by the curve x² + y² equal to 1, z equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் கர்வ் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதிருங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு எழுதிருங்க r of t equal to, யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்தாங்கன்னா x equal to cos t, y equal to sin t எடுப்போம் இல்லையா, அதே தான். அப்போ x equal to cos t, y equal to sin t, அதான் அப்படி எடுக்கிறோம். cos t, ஆறுங்கிறது வெக்டார், அதனால் அப்படி எடுக்கிறோம். அப்போ தேர்டு நமக்கு என்ன வரும்னா z equal to 0 இருக்கு இல்லையா, ஸோ 0 இங்கே போட்டுருவோம். இந்த r டேஷுங்கிறது என்னன்னா இதோட டெரிவேட்டிவ்.
வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதான் ஆர் டேஷ் ஆஃப் டி, அது ஷார்ட்டாக ஆர் டேஷ்னு வச்சுக்கலாம். இப்போ காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் டி, சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் டி, ஜீரோவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. ஸோ இதான் வந்து ஆர் டேஷ் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த நமக்கு இடையில எஃப் டாட் ஆர் டேஷ் கண்டுபிடிக்கணும். பட் எஃப் வந்து நமக்கு கிவன் தான். அதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சப்ஸ்டியூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஒய் ஈக்குவல் டு சைன், ஐ மீன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டி ஒய் ஈக்குவல் டு சைன் டி இதுக்கும் மாற்றணும். அதாவது கிவன் எஃப் வந்து நான் எழுதுறேன், தெரிஞ்சுக்கிறக்கா மறுபடியும் இங்கே எழுதுறேன். கிவன் எஃப் என்ன அப்படின்னா ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் 0 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிக்கு மாற்றணும். அப்போ விச் இம்ப்ளைஸ் எஃப் ஈக்குவல் டு எஃப்ங்கிறது இங்கே எஃப் வெக்டார், ஒய்க்கு என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ சைன் கியூப் டின்னு வந்துடும். ஒய் ஈக்குவல் டு சைன் டி, இங்கே ஒய் கியூப்னு இருக்கிறதுனால சைன் கியூப் டின்னு வந்துடும். சைன் கியூப் டி மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்குது, மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் டி, இப்போ மைனஸ் காஸ் கியூப் டி 0 இந்த மாதிரி மாறி. இதான் வந்து நமக்கு எஃப் வெக்டார். இப்போ எஃப் டாட் ஆர் டேஷ் கண்டுபிடிக்கணும். எஃப் டாட் ஆர் டேஷ்ங்கிறது நமக்கு ஆர்டினரி, ஐ மீன் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். எஃப் டாட் ஆர் டேஷ் ஈக்குவல் டு இங்கே எஃப் வெக்டார் முதல்ல எழுதிக்கலாம், சைன் கியூப் டி மைனஸ் காஸ் கியூப் டி 0, இது எஃப் வெக்டார் டாட். இப்போ ஆர் டேஷ் நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் சைன் டி, மைனஸ் சைன் டினா சைன் டி ஐ வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம இப்படி எழுதுகிறோம், காஸ் டி அப்புறம் 0. ஸோ டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம், காம்பவுண்ட் வைஸ் பண்ணுவோம். அப்போ சைன் கியூப் டி இன்ட்டு மைனஸ் சைன் டி இந்த ரெண்டையும் அப்படியே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இன்ட்டு ஃபஸ்ட்டு. அப்போ மைனஸ் சைன் பவர் 4t அப்படின்னு வந்துடும். ஜென்ரலாக இடையில ப்ளஸ் வரும், பட் இங்கே மைனஸ் இன்ட்டு, ஐ மீன் மைனஸ் காஸ் கியூப் டி இன்ட்டு காஸ் டி, அது மைனஸ்னே வரதுனால நம்ம இப்படி எழுதிக்கலாம், மைனஸ் காஸ் பவர் 4t. அப்புறம் 0 இன்ட்டு 0 0, அதை விட்டுலாம். ஆக்சுவலாக இது என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நமக்கு இன்டகிரேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் சைன் பவர் காஸ் பவரில் இருந்தால் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக வந்து பவரில் இருந்து அந்த பவர் இல்லாமல் மாற்றணும். அப்போ இங்கேயே நம்ம மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இன்டகிரலுக்குலாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன். இந்த இடத்த நம்ம மாற்றுறதுக்காக என்ன பண்ணிடுவோம், மைனஸை முதல் காமன் எடுத்துருவோம். மைனஸ் எடுத்துச்சுன்னா ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா சைன் பவர் 4t இருக்கும். அந்த சைன் பவர் 4tயை இப்படி எழுதலாமான்னு பாருங்கள், சைன் ஸ்கொயர் டி த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ பவர் 4 ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிற மாதிரி. இப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும். அதே மாதிரி காஸ் பவர் 4t அதே மாதிரி எழுதுவோம், காஸ் ஸ்கொயர் டி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி பார்க்கணுன்னா இந்த மைனஸை விட்டுருங்க, அது பாட்டுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும், மைனஸ் விட்டுருங்க. இதை மட்டும் பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மாடலில் இருக்குது. அதாவது முதல் இருக்குது ஏ ஸ்கொயர், ரெண்டாவது இருக்குது பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இருந்தால் அதை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாம். ஏன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் ப்ளஸ் 2ab வரும். ஆனால் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே நம்மளாம் என்ன பண்ணணும், மைனஸ் 2ab போடணும். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர் டி இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் டி இருக்குது. அப்போ சைன் ஸ்கொயர் டி அப்படியே அதுலேயே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன், சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி. ஸோ இதுக்கு ஹோல் ஸ்கொயர், ஏன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி, அப்போ 2 சைன் ஸ்கொயர் டி காஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிட்டோம். இது மெயினாக எதுக்காகனா இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கேயே சிம்பிளை பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு 1. அப்போ 1 ஸ்கொயர் என்ன ஆயிரும், 1 தான். அப்போ 1 மைனஸ் இந்த 2 சைன் ஸ்கொயர் டி காஸ் ஸ்கொயர் டி அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2 சைனிய காசிய மாதிரி பார்க்கலாம். 2 சைனிய காசிய, 2 சைனிய காசிய ஈக்குவல் டு சைன் 2ஏன்னு வரும். 2 சைனிய காசிய ஈக்குவல் டு சைன் 2a. அப்போ அந்த சைன் ஸ்கொயர் டி காஸ் ஸ்கொயர் டி சைன் 2tன்னு வந்துடும். இப்போ இதை நான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா என்ன மீனிங் வரும்னா
டூ சைன் டி காஸ் டி த ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த டூவையும் ஸ்கொயர் பண்ணணும், 4 வரும் அப்போ. ஆனால் நமக்கு இங்கே 2 தான் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறக்கா என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 2 போடணும். இந்த மாதிரி மாற்றி டிவைடட் பை 2 அதுக்காக தான் போடுறோம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அதை இன்னும் மைனஸாகவே வச்சுட்டே இருக்காமல் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா இது எப்படி மாறினா இந்த மாதிரி மாறி சைன் 2t த ஹோல் ஸ்கொயர், அதை சைன் ஸ்கொயர் 2t அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 2. ஸோ அதாவது மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 1 என்னவா மாறினா -1 இப்படி மாறி. ஸோ இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால 1/2 இப்படி எழுதிடலாம். சைன் ஸ்கொயர் 2t மைனஸ் இங்கே 1/2 காமனாக போட்டோம். அப்போ இங்கே என்ன வந்துடும்னா 2 வந்துடும். இப்படி வந்துடும். ஸோ இன்னொரு ரிசல்ட் நமக்கு என்ன அப்படின்னா cos 2a ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தான் இது. cos 2a அப்படிங்கிறது 1 - 2 sin ஸ்கொயர் a. 1 - 2 sin ஸ்கொயர் a. அப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா சைன் ஸ்கொயர் a மட்டும் தனியாக எழுதுறேன். இப்போ சைன் ஸ்கொயர் a ஈக்குவல் டு இந்த 2 sin ஸ்கொயர் a, அதாவது -2 sin ஸ்கொயர் a லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி வச்சுங்க. அப்போ +2 sin ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். cos 2a ரைட் ஹேண்ட் சைடு போகுது. அப்போ 1 - cos 2a அப்படின்னு வந்துடும். இந்த 2 இருக்கு இல்லையா, அதை இந்த சைடு மறுபடியும் கொண்டு வரும்போது ஹோல் டிவைடட் பை 2. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. நமக்கு என்ன இருக்குன்னா a இருக்க வேண்டிய இடத்துல 2t இருக்கு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் 2t தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். அதாவது சைன் ஸ்கொயர் a மாடலில் இருக்குது. அப்போ 1 - cos 2aன்னு வரும், மறந்துடக்கூடாது. இங்கே ஏங்கிறதே 2t. அப்போ 2aங்கிறது என்ன வரும் 4tன்னு வந்துடும். அவசரப்பட்டு இங்கே மாற்றி போட்டுக்கூடாது. 1 - cos 4t ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு மைனஸ் இப்படி வந்துடும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே சிம்பிளிஃபை பண்ண பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ 1/2 இன்ட்டு இந்த 2 இங்கே போச்சுன்னா -4 வரும். ஏற்கனவே இங்கே 1 இருக்குது. அப்போ 1 - 4 என்ன ஆயிரும்னா 1 - 4 வந்து -3 அப்படின்னு வந்துடும். -3 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு cos 4t இருக்கும். -cos 4t. இங்கே வந்து ஹோல் டிவைடட் பை 2. ஏன்னா அந்த 2 மறந்துடக்கூடாது. ஹோல் டிவைடட் பை 2 வரும். அப்போ இதை எப்படி நான் மாற்றி எழுதிக்கலாம்னா இந்த மைனஸை காமன் எடுத்துருவோம். ரெண்டுமே மைனஸ் தான் இருக்குது. அப்போ -1 இந்த 2 × 2 வந்து நான் 4ன்னு எழுதுறேன். அப்போ -1/4 3 + cos 4t. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது sin பவர் 4 cos பவர் 4 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பவரில் இல்லை, பவர் இல்லாமல் வந்துருச்சு. ஐ மீன் பவர் இல்லை மீன்ஸ் பவர் 1ன்னு வந்துருச்சு. cos பவர் 140 அப்படி வந்துருச்சு. இதை நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரல் ஓவர் c f டாட் r டேஷ். f டாட் r டேஷை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை f டாட் r டேஷ் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணுற மாதிரி நமக்கு பிகினிங்லேயே வந்துருந்துச்சுன்னா நேராக நம்ம அடுத்த ஸ்டெப் இதை எழுதிருப்போம். f டாட் r டேஷ் ds. தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to 2π. ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றணும் சர்க்கிள். அப்போ அதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2π. f டாட் r டேஷ் இது முன்னாடி ஸ்டெப்பில் இருக்குது. இதான் நமக்கு f டாட் r டேஷ். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ -1/4 இன்ட்டு 3 + cos 4 dt. இப்போ -1/4 காமனாக நான் வெளியில் எழுதிடுறேன். 3 இருக்குது. இப்போ 3 அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு t இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ 3t அப்படின்னு வரும். cos 4t இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin 4t. cos 4t இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் தான் வரும், மைனஸ்ன்னு போட்டுறாதீங்க. sin 4t/4 இருக்கனால இங்கே ஒரு 4 வரும். லிமிட் வந்து நமக்கு 0 to 2π. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2π போடுவோம் t இருக்க இடத்துல. இப்போ t இருக்க இடத்துல 2π போடுவோம். இப்போ -1/4 இப்போ 3 × 3 × 2π. 3 × 2π. அடுத்து பார்த்தீங்கன்னா சைனுக்கு பக்கத்தில் 4t, டீக்கு பதிலாக 2π போட்டால் sin 8πன்னு வரும். அது 0 தான்.
sin 8π/4. ஸோ 0 தான் அது. அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடுவோம். லோயர் லிமிட் போடும்போது டீக்கு பதிலாக 0 போடுவோம். அதுவும் 0 தான். அதுக்கப்புறம் இங்கே sin 0வும் 0 தான். அப்போ 0 தான் வரும். அப்போ நமக்கு இருக்குது 3 × 2π தான். இந்த 0லாம் விட்டுடலாம். இந்த 2 இந்த 4ஐ வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வந்துடும்னா -3π/, இது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு இப்போ ரெண்டையுமே பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு -3π/2 வந்திருக்கு. இங்கே எழுதி வச்சுருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு -3π/2. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு டிரைவ் பண்ணிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா -3π/, therefore left hand side equals right hand side, hence verified. That's all. Thank you.